என்ன ஜெயா காலையில்? வெல்கம் டு பிளாக் விலாக். வாங்க, இன்றைக்கி நான் வந்து ஷீலா மீன் வாங்கி வந்துக்கிறேன். ஷீலா மீன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்பு வைக்கலாம், வறக்கணும். வேறு வறுத்துனாங்க இன்றைக்கி. எதுவும் மீன் டிஃபன்லாம் கிடையாதுங்க, டைரெக்டாக சாப்பாடு தாங்க. சண்டேனா இந்த மாதிரி பண்ணிடுறியே. ஆமாம், நீங்கள் என்ன பண்ண, ஷீலா மீன் குழம்பு வச்சுட்டு நேராக வந்து மதியம் லஞ்சு தான் எல்லாருக்கும். எனக்கு புரியுது, ஏன்னா மதியம் மீன் குழம்பு வச்சா எதுவும் சாப்பிட மாட்டேங்குதுங்க காலையில். அதான் உண்மை. ஏன்னா பசங்களை எப்படியாவது சாப்பிட வச்சிடணும். இப்படி வச்சா தான் இதுங்க சாப்பிட. வேற என்ன பண்ணுறது, சிக்கன் மட்டன்லாம் உடம்பு கெடுதி. அதனால இந்த மீன் தான். அது மீன் வேற, இது இடைக்கால தடை வேறவான், ரேட் அதிகமாகுது. அப்படியா ஜெய்? அங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, மற்ற ஊர்லாம் ஒரு இதில் அநியாயமாகுது. ஷீலா மீனா 400 ரூபா கிலோ. அதே ஏன் ஜெய், உங்கள் சொந்தக்கார அன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோமே, எல்லோரும் நீ யூடியூப் ஆரம்பிச்சதை பற்றி என்ன பேசுனாங்களா? எல்லோரும் என்ன கேட்டாங்க, என்ன திடீர்னு ஜெய் யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க, அது என்ன எதனால காரணம்? சரி, அவள் விருப்பப்பட்டா ஆரம்பிச்சு கொடுத்தேன்னு சொன்னேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், எதுக்கு நம்ம யூடியூப் ஆரம்பித்தோம்? அதாவது வந்து நான் வேலைக்கும் போக முடியல. சரி, நம்ம பசங்களை கவனிச்சிக்கணும், என்னால் வெளியே வேலைக்கும் போக முடியல. சரி, வீட்டிலேருந்து எதனா பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். என் பெரிய பொண்ணு வந்து எனக்கு, சரி நீ வாமா, நீ தான் சமையல் நல்லா செய்யல, யூடியூப் ஆரம்பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தா. அதாவது வந்து இவங்க ஃபோன் பண்ணல, அவங்க ஃபோன் பண்ணலன்னு மன கஷ்டத்தில் இருக்கிறத விட, நம்ம ஏதோ ஒரு நம்ம கவனத்தை வந்து எதனால தான் செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுலாம் போயிடும். அதனால தான் நம்ம யூடியூப் ஆரம்பித்தோம். நான் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அதே போயிட்டு இருக்கு. எனக்கு அந்த அந்த கவலை வந்து எனக்கு தெரியலங்க. இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது எனக்கு. சரிங்க, மீன் குழம்பு வைக்கலாம். சரி, ஊற்றிட்டு வந்து பேசுகிறேன், கண்டினியூ பண்ணுறேன். அதுதாங்க யூடியூப் ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் பார்த்து யூடியூப் சமையல் செய்கிறேன்னா, யூடியூப் எடிட் பண்ணி போகிறேன்னா என் வேலையை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று கேட்க நினச்சேன், உங்கள் சைடெலாம் முருங்கைக்காய் எவ்வளோங்க காய்க்குது? எங்கள் சைடு கிராம சைடு முருங்கைக்காய் காய்ச்சி தொங்குது பாருங்கள். அது ஒரு வீடியோ நான் போடுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்களேன். போன வாட்டிலாம் ஒரு முருங்கைக்காய் 10 ரூபான்னு வாங்கினாங்க. இந்த வாட்டி முருங்கைக்காய் பிரச்சனையே இல்லைங்க எங்களுக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க.